வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். வந்து பெரியம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. பெரியம்மை அடியோட ஒழிக்கப்பட்டது. அந்த மாரி ஏசிஎம்னு கண்டுபிடிச்ச உடனே, அந்த ஏசிஎம்க்கு பெரியதை பெரியம்மை தடுப்பூசியை கண்டுபிடிச்சார் எட்வர்ட் ஜென்னர். அது வந்து சுத்தமாக பெரியம்மை என்ற ஒரு நோயை இல்லாமல் ஆச்சு. அது மாதிரி போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்சாங்க, தடுப்பு மருந்து. அந்த போலியோவை முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒழிந்த அளவுக்கு வந்துவிட்டது. இது மாதிரி ஒரு தடுப்பூசி என்றால் அதுக்கு பிறகு எதுவுமே வரக்கூடாது. கொரோனாவுக்கு நீங்கள் தடுப்பூசிலாம் போட்டிங்க. பல தடுப்பூசிகளுக்கு கோவேக்சின்னு பல பேரில் ஸ்புட்னிக்கு என்னென்னமோ பேர்லாம் வச்சு வந்ததுன்னு வச்சிங்களேன். நான் என்ன கேட்குறேன், இந்த மருந்துக்கெல்லாம் போட்ட பிறகும் மீண்டும் கொரோனா வருவதற்கு என்ன காரணம்? இது வந்து உலக அளவில் அது திருப்பி மாறுது, வைரஸ் வந்து பல வடிவங்களை மாற்றிக்கிது அப்படி இப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் தடுப்பூசி வேலை செய்யலையா? இது குறித்தெல்லாம் விளக்கம் வேணும். இந்த விளக்கத்தை யாரும் மக்கள் கேட்க மாட்றாங்க. அப்பப்போ நீங்கள் பாட்டில் லாக்டவுன் போடுவீங்க, அதை மூடிப்பீங்க, இதை மூடிப்பீங்க, இது பரவுது, அது பரவுது, டெத் ரேட்டு அதிகமாகுதுன்னு சொல்லுவீங்க. இது என்னதான் நடக்குது? இது சம்மந்தமாக மருத்துவர்கள்லாம் வந்து ஐசிஎம்ஆர் தலைவர் உட்பட உலக சுகாதார நிறுவனம் உலக அளவுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் பாட்டில் நினச்சா திடீர்னு ஒரு நாட்டுக்கு சொல்லுவீங்க, டப்புன்னு அப்படியே பொது முடக்கம் கொண்டு வரப்படும், அப்படியே மூடிடுவீங்க, அப்படியே நாடு கிடக்கும். இது என்னதான் இது? இது சம்மந்தமாக எவனாச்சும் இந்த சமூக ஆர்வலர்கள் எவனாச்சும் ஒரு பயலாச்சும் வந்து எவனாச்சும் வந்து மருத்துவ ஐசிஎம்ஆருக்கு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருப்பாங்களா? இல்லை அந்த மருந்துலாம் வேலை செய்யுதா இல்லையான்னு கேட்டிருப்பாங்களா? அந்த மருந்து எத்தனை ஆயிரம் கோடிக்கு இந்திய அரசாங்கம் அந்த தடுப்பூசியை கம்பெனிக்கு கொடுத்துச்சின்னு கேட்டிருப்பாங்களா? இலவசமாக தடுப்பூசி கொடுத்தீங்க, மக்கள் பணத்தை தான் கொடுத்துதானே அதை வாங்கியிருப்பீங்க அந்த நிறுவனத்துலேருந்து. அந்த எவ்வளோ கோடிக்கு வாங்குனீங்க, எவ்வளோ பேருக்கு பயன்படுத்துனீங்க? இந்த விளக்கம்லாம் யாருக்கும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. கொரோனாவை விட மோசமான அரசியல்வாதிகள் இந்த நாட்டை எப்படிலாம் சொன்னிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்துங்க. இந்த நாடு மட்டும் இல்லை, உலக அளவு பூரா இப்படி தான் இருக்கிறானுங்க. உலக சுகாதார நிறுவனமும் சீர்கெட்டு விட்டது. உலக சுகாதார நிறுவனத்துடைய கடமை என்ன? இந்த ஊசிலாம் இல்லை சரியா ரைட்டா இல்லையான்றதை ஆராய்ச்சி பண்ண வேணாமா? கொரோனா எப்படி வந்துச்சுன்னு இன்றைக்கும் விளக்கலை. சீனாலேருந்து வந்துச்சு, குரங்குலேருந்து வந்துச்சு, வௌவால்லேருந்து வந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறோம் ஒழிய 8 ஆண்டு காலமாகி அந்த கொரோனாவை குறித்து இருந்ததில்லை. நான் சொன்னேன் ஏசிஎம் 2000 போடுங்க, இது அதுவே தடுத்துரும், அதுக்குள்ளே எதிர்ப்பு சக்தியே இந்த கொரோனாவெலாம் ஒழிச்சிடும்னு நான் சொன்னேன். அதை கூட நீங்கள் யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. அதெல்லாம் விடுங்க, அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. இந்த குறித்து விளக்கம் வேண்டும். கொரோனா மீண்டும் ஏன் வருது? அது எதனால் வருது? மீண்டும் பொது முடக்கம் வருமா? இதெல்லாம் பிரதமர் பேசணும் மக்கள் மத்தியில். அப்படி ஒரு நாடு இருந்தால் தான் அது ஜனநாயக நாடு. எல்லாமே பூட்டகமாகவும் மறைமுகமாகவும் சூசகமாகவும் பல லட்சம் கோடிகளை எப்படியோ போயிட்டுருக்கு. அதில் ஒரு விஷயந்தான் இந்த கொரோனா மருந்துக்கெல்லாம். எவ்வளோ பேர் கொரோனாவில் செத்தானோ இல்லையோ, நீங்கள் ஆராய்ச்சி பண்ண மருந்தால் செத்தவங்க எவ்வளோ? ரெட்மிசிவர் அது இதுன்னு சொல்லி புது மருந்து போட்ட உடனே அந்த ஊசிலாம் என்னென்னமோ செஞ்சு எவ்வளோ பேர் அட்டாக் வந்து செத்தானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பற்றி பெரிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து குறித்து கொரோனா உடைய குறித்து கொரோனான்றது COVID-19 குறித்து தீவிரமான விளக்கத்தை மத்திய மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும். லாக்டவுன் வராதுன்னு சொல்லுவார் மாநில அரசு, சுகாதார மந்திரி சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னுவார். அப்புறம் திடீர்னு பார்த்தா மத்தியில் சொல்லிட்டாங்கன்னுவார். இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜனங்களை போட்டு சாகடிக்காதீங்கப்பா, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.